ஒரு இரவு காற்று வீசுகிறது. ஆந்தை கத்தும் சத்தம். விக்ரமாதித்தன் வேதாளத்தை மரத்திலிருந்து தூக்கி தோளில் போட்டு நடக்கத் தொடங்குகிறான். வேதாளம் சிரித்தது. ராஜா, நீ அமைதியாக இருக்க நினைக்கிறாய். ஆனால் நான் உன் மனதை சோதிக்கிறேன். ஒரு கதையை சொல்கிறேன். பதில் தெரிந்து சொன்னால் நான் பறந்து போவேன். தெரியாமல் இருந்தால் உன் தோளில் இருக்கிறேன் என்று வேதாளம் சொல்லுச்சு. ஒரு காலத்தில் ஒரு வளமான ராஜ்யத்தில் நல்ல மனமும் அறிவும் கொண்ட மன்னன் இருந்தான். ஒருநாள் அரண்மனையில் பெரிய விருந்து நடந்தது. அந்த விருந்துக்கு புகழ்பெற்ற முனிவர் ஒருவர் வந்தார். முனிவர் மன்னனை நோக்கி ஒரு பொன் பாத்திரத்தை கையில் வைத்து சொன்னார். மன்னா, இந்த பாத்திரத்தில் ஒரு பெரிய ரகசியம் இருக்கிறது. இதை திறந்தால் உனக்கு சாபம் வரும். ஆனால் திறக்காமல் விட்டால் உன் ராஜ்யம் அழியும் என்று சொல்லிட்டு முனிவர் மறைந்துவிட்டார். மன்னன் சிக்கலில் சிக்கிக் கொண்டார். தன் உயிரை காக்க வேண்டுமா, மக்களின் உயிரை காப்பாற்ற வேண்டுமா? அமைச்சர்களை கூப்பிட்டு ஆலோசனை கேட்டார். முதல் அமைச்சர் சொன்னார், மக்களை காப்பாற்ற மன்னன் தன் உயிரை அர்ப்பணிக்க வேண்டுமுன்னு. இரண்டாவது அமைச்சர் சொன்னார், ராஜாவின்றி இந்த ராஜ்யம் முடியாது. பாத்திரத்தை திறக்க வேண்டாம் என்று அந்த இரவே மன்னன் தனியாக சிந்தித்தார். இறுதியில் ஒரு யோசனை வந்தது. பெரிய கண்ணாடி பெட்டியை உருவாக்கச் சொன்னார். அதன் உள்ளே அந்த பொன் பாத்திரத்தை வைத்தார். பின்னர் தூரத்திலிருந்து பாத்திரத்தை திறக்கும் வல்லமை கொண்ட ஒரு கருவியை ஏற்பாடு செய்தார். பாத்திரம் திறந்தவுடன் அதிலிருந்து கருப்பு புகை எழுந்து கண்ணாடி பெட்டியில் அடைந்துவிட்டது. புகை ஒரு மனித உருவமாக மாறி மகிழ்ச்சியுடன் சொன்னது. மன்னா, நீ மிகச்சிறந்த அறிவாளி. நான் ஒரு காலத்தில் சாபம் பெற்ற தேவன். உன் அறிவால் என் சாபம் உடைந்தது. ராஜ்யமும் காப்பாற்றப்பட்டது. அந்த தேவன் ஆசீர்வதித்து மறைந்தான். மன்னன் மக்களுடன் கொண்டாடினார். அவரது பெயர் அறிவால் வெற்றி பெற்ற மன்னன் என்று என்றும் புகழப்பட்டது. வேதாளம் விக்ரமாதித்தனிடம் கேட்டது. விக்ரமாதித்யா, மன்னன் தன் உயிரையும் காப்பாற்றி மக்களையும் காப்பாற்றினார். இது தியாகமா இல்லையா தந்திரமா? விக்ரமாதித்தன் சொன்னார், ஒரு நல்ல அரசன் தியாகம் செய்வது மட்டும் அல்ல, எல்லோரையும் காப்பாற்றும் அறிவையும் பயன்படுத்துவான். இது தியாகமும் தந்திரமும் சேர்ந்த செயல். விக்ரமாதித்யன் சரியான பதில் சொன்னாய் என்பதால் நான் மீண்டும் மரத்துக்குச் செல்கிறேன் என்று சொல்லிட்டு வேதாளம் பறந்தது.